Dear viewers in Christ, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, share this video for others, press bell button to get notification for our new videos. God bless you all. உங்கள் கவனத்திற்கு இந்த தியானத்தில் பங்கு கொள்பவர்கள் தயவு செய்து கீழ்க்கண்ட வேத பகுதிகளை நிதானமாக வாசிக்கவும். நினிவே தேசத்தின் அழிவும் அதன் காரணங்களையும் நீங்கள் அறிந்து இன்னும் ஆழமாக தியானிக்க உதவும். நாகும் 1ஆம் அதிகாரம், நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனம். முடிந்தால் 3 அதிகாரங்களையும் பொறுமையாக வாசியுங்கள். கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அழிவும் ஆதரவும் என்ற தலைப்பில் தியானிப்போம். கர்த்தர் ஒரு தனிப்பட்ட மனிதனையோ அல்லது ஒரு தேசத்தையோ எச்சரித்து மனம் திரும்பிய பிறகு மீண்டும் அந்த மனம் திரும்பிய தனி மனிதனோ அல்லது மனம் திரும்பிய அந்த தேசமோ பாவத்தில் விழுந்தால் நிச்சயமாக அதற்கு மன்னிப்பு கிடையாது. மாறாக அழிவு நிச்சயம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நினிவே பட்டணம். நினிவே பட்டணம் அழிய போகிறது என்று கர்த்தரின் வார்த்தையின்படி யோனா தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்போது அந்த தேசத்தின் ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து மனம் திரும்பிய காரணத்தினால் அந்த தேசம் காக்கப்பட்டது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த தேசத்தின் ஜனங்கள் பாவத்திற்கு அடிமை ஆகிறார்கள். இப்பொழுது மீண்டும் கர்த்தர் நாகும் தீர்க்கதரிசி மூலமாக அந்த பட்டணம் அழிய போகிறது என்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிறார். இந்த பதிவில் கர்த்தருடைய தனித்துவத்தை பற்றி தீர்க்கதரிசி நாகும் நினிவே ஜனங்களுக்கு சொல்வதையும், நினிவேயின் ராஜா அசீரியா அழிவை பற்றியும், யூதா தேசத்து ஜனங்களுக்கு ஆதரவாக உரைக்கப்படும் தீர்க்க தரிசனத்தையும் மற்றும் நினிவே பட்டணத்தின் அழிவை பற்றியும் சுருக்கமாக தியானிப்போம். நினிவே அசீரியா தேசத்தின் தலைநகரம். யோனா தீர்க்க தரிசனம் உரைத்த பிறகு அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அப்போது மனம் இறங்கி அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் மீண்டும் அவர்கள் பாவங்களுக்கு திரும்பிய பிறகு பொல்லாப்பும் அக்கிரமங்களும் அவர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது. இப்பொழுது அவர்களுடைய ஜீவியம் பழைய ஜீவியத்தை காட்டிலும் மிகவும் மோசமாய் மாறிவிட்டது. ஆகையால் கர்த்தர் நினிவேயை அழிக்க போகும் தம்முடைய முடிவை நாகும் தீர்க்கதரிசி மூலமாக நினிவே தேசத்திற்கு தெரிவிக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு முன் நாகும் தீர்க்கதரிசி கர்த்தரை பற்றி நினிவே ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அவர் சொல்லுகிற காரியங்களை இங்கே நாம் பட்டியலிடுவோம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய பகைவரின் மேல் கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர். கர்த்தர் மிகுந்த வல்லமை உள்ளவர். கர்த்தர் ஆக்கினை இல்லாமல் ஜனங்களை தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் கர்த்தருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. கர்த்தர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணுவார். இப்படி சொல்லிக்கொண்டே போன தீர்க்கதரிசி நாகும் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று கேள்வி கேட்டு அவர் கண்மலைகளை பெயர்த்து போடுவார் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற ஆலோசனைக்காரன் சனகெரிப்பையும் அவனது சேனாதிபதி ராப்சகேயையும் குறிக்கும். இவர்கள் கர்த்தரை தூஷித்தார்கள். கர்த்தரை நம்பாமல் அசரிய ராஜாவை நம்ப வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொன்னவர்கள். சனகெரிப் நினிவேயின் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். இந்த வம்சம் இவனோடு முடிவு பெறுகிறது.
இவன் வணங்கிய கோவிலில் வைத்தே இவன் கொலை செய்யப்படுகிறான். இவனுடைய குமாரர்களே இவனை கொன்று போட்டார்கள் என்று ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 37 மற்றும் 38ஆம் வசனத்தில் நாம் படித்து தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவு பலசாலியான சத்துருக்கள் எழும்பினாலும் அந்த சத்துருக்களுக்குள்ளேயே பிரிவினை உண்டாக்கி கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். இதே அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அசீரிய ராஜாவே, இந்த பட்டணம் உனக்கு பிரேத குழியாகும், அதாவது நீ இந்த பட்டணத்தில் புதைக்கப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் நாகூம். இப்படி நினிவேயின் அழிவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை ஒருபுறம் இருக்க, இஸ்ரவேலருக்கு ஆதரவாக கர்த்தருடைய வார்த்தை நாகூம் தீர்க்கதரிசி மூலமாக வருவதையும் முதல் அதிகாரத்தில் நாகூம் பதிவு செய்துள்ளார். பிரியமானவர்களே, நாகூம் தீர்க்கதரிசி இப்போது யூதா தேசத்து ஜனங்களுக்காக ஆதரவாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறான். 12ஆம் வசனத்திலே, யூதாவின் ஜனங்களுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாகவும் நிருபத்தை எழுதி கொண்டு வந்தவர்கள் அநேக பேராயிருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். இஸ்ரவேலே, உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்றும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிறான் நாகூம். 15ஆம் வசனத்திலே, சுவிசேஷகன் மலைகள் மேலே வேகமாக நடந்து வருகிறான். அவன் நற்செய்தி அறிவிப்பதற்காக வருகிறான். சமாதானத்தின் செய்தியை அறிவிப்பதற்காக வருகிறான். வெற்றியின் செய்தியை அறிவிப்பதற்காக வருகிறான். அவனுடைய முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. ஏசாயாவும் இதை பற்றி சொல்லி இருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று வாசிக்கிறோம். எருசலேமுக்கு இது சமாதானமான காலமாக இருக்கிறது. அவர்கள் மறுபடியும் பண்டிகைகளை ஆசாரிக்க வேண்டும். கர்த்தருக்கு மறுபடியும் பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ஏனென்றால் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சத்துருக்களிடமிருந்து விடுதலை பண்ணியிருக்கிறார். தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை செலுத்தி அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கடைசியாக இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் நினிவே பட்டினத்திற்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இரத்த பலிகளின் நகரம். காரணம், அந்த தேசம் இப்போது அவ்வளவு கொடுமைகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆகையினால் கர்த்தர் அசீரிய ராஜாவையும் நினிவே தேசத்தையும் நிர்மூலமாக்குகிறார். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பினாலே நினிவே தேசத்திற்கு காயம் உண்டாயிருக்கிறது. இந்த காயத்திற்கு பரிகாரம் கிடையாது என்றும், நினிவே தேசத்தின் அழிவை பார்த்து அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற தேசத்தார் கைகொட்டி சந்தோஷப்பட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நினிவே தேசம் செழித்திருந்த காலத்தில் அவர்களுடைய பொல்லாப்பு எப்பொழுதும் யார் பேரிலாவது பாய்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் எப்போதுமே பிறருக்கு பொல்லாப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த தேசத்திற்கு அழிவு வந்திருக்கிறது. இரக்கம் காட்டுவார் யாருமே இல்லை. ஆகையினால் இந்த அழிவின் செய்தியை கேட்பவர்கள் கைகொட்டி சந்தோஷப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பவர்கள் ஒரு நாள் கர்த்தரால் அவர்கள் அழிக்கப்படும்படி தொடப்படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்காக உண்மையாய் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நினிவே தேசத்தின் அழிவு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். தேவன் தாமே இந்த தியானத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமது வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்கு எதிராக வராதபடி எல்லா அக்கிரமங்களுக்கும் பொல்லாப்பிற்கும் பாவங்களுக்கும் உமது பிள்ளைகளை எப்போதும் காத்து நடத்தும் கிருபைக்காக
உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.